தொடர்ந்து கோவையில் அனைத்து மதத்தவரும் இணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை நேரடியாக தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், இப்போ கோவையில் எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க? இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? பனிமலர், இப்போ நான் கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள சின்ன பள்ளிவாசல்ங்கிற ஒரு பள்ளிவாசல் முன்பாக தான் நான் நின்றுருக்கேன். இங்கே வந்துட்டு அனைத்து சமுதாய அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு, அதாவது கோவை மாவட்ட சர்வ சமய கூட்டமைப்பு சார்பில் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் இது குறித்து நம்முடைய அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தேவாலய சிஸ்டர் ஒருத்தங்க நமக்குள்ள இருக்காங்க. சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளவு வருஷமா நீங்கள் வந்து கிறிஸ்துமஸ் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடிருப்பீங்க. இன்னைக்கு எந்த வகையில் நீங்கள் கொண்டாடுனீங்க? இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளவு நாள் கொண்டாடின கிறிஸ்துமஸை விட இந்த வருடம் கொண்டாடின கிறிஸ்துமஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அனைத்து மத தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எல்லாரும் சேர்ந்து எல்லா மதத்துக்கும் உரியது என்று நினைத்து கொண்டாடினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பகுதி மக்கள், குறிப்பா வந்து கோவை உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு மத நல்லிணக்க விழாவாகவும் இதை கொண்டாடினது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடித்ததாகவும் ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸாகவும் இருந்தது. நன்றி. அதாவது இப்போ தேவாலய சிஸ்டர் அவங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க. அனைத்து மதத்தை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு இது போல ஒற்றுமையை போற்றும் வகையில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுவது இப்பகுதி மக்களுக்கு ஒரு புதுவித புத்துணர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்ல, இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு அமைதியான நாடு என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு சமுதாய ஒற்றுமையை நாம் பார்க்க முடியும். அதே போல பல கோடி மக்கள் வசித்து வரும் இந்தியாவை பொறுத்தளவில் உலக நாடுகள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய விஷயம், பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் வாழ்ந்து வரும் இந்தியா தொடர்ந்து அமைதி நிலவி வரும் காரணம் இது போன்ற ஒற்றுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் இது போன்ற விழாக்களே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பனிமலர், கோவையில் நடந்து வரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பற்றி சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.